ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாராபுரம் ஜிஎம் குக்கிங். இன்றைக்கி சூப்பரான சுவையான கலர்ஃபுல்லான மா இஞ்சி தொக்கு எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். இந்த தொக்கு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, தயிர் சாதத்தோட சூப்பரான காம்பினேஷனுங்க. அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு நான் மா இஞ்சி ஒரு 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன். 1/4 கிலோ இஞ்சியை நல்லா மண்ணெல்லாம் போகிற மாதிரி நல்லா தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்குறேங்க. சாதாரண இஞ்சி மாதிரி தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா மாங்காயோட சுவையும் சேர்ந்து இருக்குன்னு வைங்களேன். அதனால தொக்கு அருமையாக இருக்கும். அந்த சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியை நல்லா இப்படி தோல் சீவி எடுத்து வச்சுக்கலாங்க. தோல் சீவி எல்லா இஞ்சியும் எடுத்து வச்சுட்டு நம்ம பீட்ரூட், கேரட் எல்லாம் துருவுற இல்லைங்களா, அந்த துருவுறதில் நல்லா இஞ்சி இப்படி பொடுசு பொடுசாக வர்ற மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் இதில் துருவுறது வேண்டாம், இந்த மாதிரி துருவி போட்டோம் அப்படின்னா தொக்கில் இந்த இஞ்சியோட பகுதி அங்கங்கே பல்லில் அகப்படும் போது டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் மிக்சியில் இஞ்சி பொடுசு பொடுசாக கட் பண்ணி ஒரே ஒரு சுற்று மட்டும் விட்டு சின்ன சின்னதாக எடுத்து அந்த மாதிரியும் போட்டு செஞ்சுக்கலாம். இப்போ கடாய் அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கிங்க, அப்போ தான் தொக்கு அருமையாக இருக்கும். அதோட கடுகு தேவையான அளவு சேர்த்து கடுகு பொரிய விட்டும் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிடுச்சிங்க. ஃப்ளேமு நல்லா குறைச்சி வச்சிடலாம், இல்லைன்னா கருகிரும். நல்லா குறைச்சி வச்சிடலாம். குறைச்சி வச்சுட்டு ஒவ்வொரு பொடியாக ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வரமிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் நான் சேர்த்திக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்திக்கிங்க. நான் இப்போ போட்டிருக்கிறது காரம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். அடுத்து வெந்தயம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேங்க. இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்திக்கிட்டேன். பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்திக்கிறேன். நல்லா இது மசாலாவெல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்குற மாதிரி நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கி விட்டுட்டு தக்காளி பழம் 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அதை இப்போ இதோட சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் இது முற்றிலும் ஆப்ஷனல் தாங்க. நீங்கள் தேவைன்னா சேர்த்திக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். தக்காளி பழம் வதங்குற அளவுக்கு மட்டும் கல் உப்பு சேர்த்திக்கலாம். தக்காளி பழம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தக்காளி பழத்தை ஸ்கிப் பண்ணிடுங்க. புளி மட்டும் கொஞ்சம் சேர்த்தி ஊற்றிக்கிங்க. நம்ம புளி கடைசியாக ஆட் பண்ணுவோம். தக்காளி பழம் நல்லா வதங்கிட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் வதங்கிட்டு அப்பப்போ இடையில மட்டும் கிளறி விட்டுக்கிட்டு இருக்கலாம். நல்லா தக்காளி பழம் வதங்கின உடனே நம்ம துருவி வச்சுருக்கிற மா இஞ்சி இதோட சேர்த்திடலாம். நீங்கள் மா இஞ்சிக்கு பதிலாக சாதாரண இஞ்சியும் பயன்படுத்தலாம். ஆனால் மா இஞ்சி பார்த்திங்கன்னா ரொம்ப மருத்துவத்தில் பயன்பாடுகள் அதிகம்னு சொல்கிறாங்க. மா இஞ்சி நம்ம ரெகுலராக இந்த மாதிரி உணவு முறைகளில் சேர்த்துக்கிட்டு வரும்போது வயிறு சம்மந்தப்பட்ட, அதாவது ஜீரணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ஜீரண பிரச்சனை இருக்கிறவங்க சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஜீரண பிரச்சனையை குறைக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இருமல், ஆஸ்துமா சம்மந்தப்பட்ட நோய்களையும் குறைக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஒரு 10 நிமிஷம் இந்த துருவி போட்ட மா இஞ்சி நல்லா வதங்கணும். இடையில கிளறி விடலாம். ஆல்ரெடி தக்காளி பழத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்தோம். இப்போ ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தியாச்சு. ஒரு 10 நிமிஷம் இடையில கிளறி விட்டு இஞ்சி நல்லா வேகணுங்க. அப்போ தான் தொக்கு சூப்பராக இருக்கும். ஃப்ளேம் மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. அடுத்து இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த சைஸ் அளவு புளி எடுத்துக்கிறேன். அதாவது ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சு நல்லா சுத்தமாக கரைச்சி எடுத்து வச்சுருக்குறேங்க. அந்த தண்ணியை இதோடு நான் சேர்த்திக்கிறேன். நீங்கள் தக்காளி பழம் போடலை அப்படின்னா புளி இன்னொரு ஒரு கொட்டையை புளியை சேர்த்தி ஊற வச்சு கரைச்சி ஊற்றிக்கிங்க. இப்போ தண்ணி இங்கே இந்த அளவுக்கு இருக்குது. இப்போது நம்ம நல்லா வேக விட்டுறலாங்க. ஒரு 1/4 மணி நேரம் போல் வேக விட்டோம் அப்படின்னா தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வேகணும். நல்லா வேகட்டும். நம்ம இடையில கிளறி விட்டுக்கிட்டு இருப்போம். நல்லா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர்ற மாதிரி தண்ணி நல்லா சுண்டிருச்சு அப்படின்னா தான் தொக்கு ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்குங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டைம் அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2-3 துண்டு வெல்லம் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த வெல்லத்தை இதோடு சேர்த்திக்கலாம். இந்த வெல்லம், மா இஞ்சி, புளி, உப்பு எல்லாம் சேர்ந்து தொக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த தொக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, தயிர் சாதத்தோட அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற விட்டுறலாம். நல்லா வந்து தொக்கு ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டில் அல்லது இப்போ ஊறுகாயெல்லாம் ஸ்டோர் பண்ணுறோம் இல்லைங்களா, பீங்கன் பாத்திரம், அதில் எதுலையாவது ஒன்றில் நீங்கள் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா வெளியில் வைக்கும்போது ஒரு 10-15 நாளைக்கு கெடாது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா 2-3 மாதத்துக்கு மேலே கெடாமல் இருக்கும். நீங்கள் அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.